திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் குடிநீரின்றி பொதுமக்களும் பயணிகளும் அவதியடையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளின் வசதிக்காக திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு முறையாக பராமரித்து குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குடிநீர் குழாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் மக்கள் நீரின்றி தவித்து வருகின்றனர். வெறும் காட்சி பொருளாக உள்ள குடிநீர் குழாய்களை சீரமைத்து மீண்டும் நீர் திறக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். பள்ளியிலேருந்து வந்திருக்கேன், திருச்சிக்கு போகிறேன். திருச்சி கல்லூரி மாணவன் நான். திண்டுக்கலுக்கு வந்து இறங்கி பஸ் ஏற்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி குடிக்க வந்தோம். தண்ணி ஒரு பராமரிப்பு இல்லைன்ற விட தண்ணியும் எங்கள் சுத்தமாக வரல. அப்படின்றப்ப பெண்கள் குழந்தைகளுக்குலாம் எப்படி இந்த உதவும்? தண்ணி வந்தாலும் பெண்கள் குழந்தைங்களாம் போய் கடையில் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல காசு வேஸ்ட் ஆகுது. அப்படின்றப்போ நீங்கள் இந்த இடத்துல பராமரிப்பு இல்லை, குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு, டாஸ்மார்க் இன்னைக்கு லீவு. எப்படி எங்களுக்கு மட்டும் சரக்கு கிடச்சுன்னு தெரியல. இங்கே ஒரு இடத்துல பராமரிப்பு இல்லை. முனிசிபாலாக அது என்னன்னு கேட்கவும் மாட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் நடைபாதையில் 4 மாத காலமாக அரசு பதிவேடுகள் முறையான பராமரிப்பின்றி குவித்து வைக்கப்பட்டுள்ளன. ஆத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கோழிப்பண்ணை பிரிவில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிட அலுவலகம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திறக்கப்பட்டது. இங்கு பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து வரப்பட்ட அரசு பதிவேடுகள், கோப்புகள் முறையான பராமரிப்பில்லாமல் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் முக்கிய கோப்புகள் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.